கர்தினால் லூர்துசாமி பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வினா வகைகள், சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினாவும் விடையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்து வினா எழுத்துனா என்ன, சுட்டு எழுத்துனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வினாவும் விடையும் மட்டும்தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே கொஷின் ஏரியா. சரி, வினாவில் எப்படி கொஷின் கேட்பாங்க, விடையில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வினாவுடைய வகைகள் என்னன்னு கேட்டு வினா பாருங்கள். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படுவது வினா. ஒரு கொஷின் நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின் கேட்போம். அப்போ அது என்னென்ன மெத்தட்லாம் நமக்கு கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்களேன். இந்த வினாவுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா 6: அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா 6 வகையாக பிரிக்கிறாங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்து வினா எழுத்து எத்தனை பார்த்தீங்கன்னா 5ன்னு பார்த்தோம். வினா வகை எத்தனை கேட்டால் 6ன்னு பார்க்குறோம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா வினா வகையை கொடுத்துட்டு வினா 5 கொடுத்துருப்பாங்க, 6 கொடுத்துருப்பாங்க. நமக்கு வினாவுடைய வகைகளும் தெரிஞ்சிருக்கணும், வினா எழுத்துடைய வகைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஒரு சிம்பிளான கொஷினை கூட உங்களால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். அப்போ இங்கே பாருங்கள், 6 வகையான வினா: அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. இதில் நடுவு நூற்பா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு வினாவுடைய வகையை தான் பார்க்க போகிறோம். அறிவினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுறோம். ஒரு ஆசிரியர் மாணவரிடம் வினவக்கூடிய வினா அறிவினா. இப்போ நான் உங்களை கேட்கணும்னு வச்சுங்களேன், வினா எத்தனை வகைப்படும், வினா எழுத்து எத்தனை வகைப்படும், திருக்குறளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன கொஷின் கேட்கணும் அது அத்தனையும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு நான் செக் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடியது. அப்போ ஒரு ஆசிரியர் மாணவரிடம் வினவக்கூடிய வினா அறிவினா. ஒரு ஆசிரியர் மாணவரிடம் ஒரு மாணவனுக்கு தெரியுதா தெரியலையான்னு செக் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. இங்கே அடுத்து பாருங்களேன், அறியா வினாவில் எனக்கு இது மாணவனுக்கு தெரியல உண்மையாகவே. அப்போ ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேட்கக்கூடிய வினா அறியா வினா. அறிவினான்னா ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கக்கூடியது அறிவினா, ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேட்கக்கூடிய வினா அறியா வினா. இந்த கவிதையின் பொருள் யாது, இந்த திருக்குறளின் பொருள் யாது, இந்த வினாவுக்கு என்ன மேம் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியா வினா. உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் அறியா வினா. ஃபர்ஸ்ட் ஒன் அறிவினா, ஆசிரியர் மாணவரிடம் கேட்கக்கூடிய வினா அறிவினா, ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேட்கக்கூடிய வினா அறியா வினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐய வினா. ஐயம்னாலே சந்தேகம்னு அர்த்தம். ஐயம்னாலே சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக நமக்கு எதுக்கெல்லாம் சந்தேகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சது யார், ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில், அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா, மங்கையா மணிமேகலையா, ராமனா லக்ஷ்மணா, அப்போ நமக்கு டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தூரத்தில் ஒரு கயிறு கிடக்குது, அங்கே தூரத்தில் தான் இருக்குது, அது பாம்பா கயிறா, இங்கே ஏதோ ஒரு டவுட் இருக்கும். அது கயிறு போலையும் தெரியுது, பாம்பு போலையும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. தொலைவில் ஒரு மாடு நிற்குது, அது எருதா பசுவா, அது என்ன மாடுன்னே நமக்கு தெரியாது. அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐய வினா. அதுங்க பாருங்க, ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படக்கூடிய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுவது. அப்போ இந்த வேலை யார் செஞ்சது, இப்போ நம்ம சொல்கிற ஒரு கிளாஸ் ரூமில் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு போர்டில் எழுதிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ண இந்த வேலையை யார் செஞ்சா, அவனா இவனா. அப்போ நம்ம சந்தேகத்தோடு கேட்கக்கூடிய வினாவுக்கு பேர் தான் ஐய வினா அப்படின்னு சொல்கிறோம். புக் பேக் கொஸ்டினில் இருக்கக்கூடியது இதுதான். இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக கேட்கக்கூடிய வினா ஐய வினா. நெக்ஸ்ட் பாருங்க, கொழல்னாலே நமக்கு ஒரு தேவை இருக்கு, தேவைக்காக பிறரிடம் இருந்து ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக வினவக்கூடியது தான் கொழல்னாலே பெற்றுக்கொள்வது. அப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போகிறோம், கடைக்காரர்கிட்ட போய் புத்தகம் இருக்கா வணிகரே, சோப்பு இருக்கா வணிகரே, பருப்பு இருக்கா வணிகரே, எண்ணெய் இருக்கா வணிகரே, ஏன் கேட்குறோம், நமக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா
குழல் வினா. குழல் என்றாலே பெற்றுக்கொள்வதற்காக வினவக்கூடிய வினா தான் குழல் வினா. அப்ப இங்க பாருங்க, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்வதன் பொருட்டு வினவுவது. தனக்கு தேவை இருக்கு, அந்த தேவைக்காக நம்ம கேட்கிறோம், அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது. நூலகர்கிட்ட போய் கேட்குறோம், ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், லைப்ரரியில் போய் புக்கு படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ போய் என்ன பண்ண போகிறோம், ஜெயகாந்தனுடைய சிறுகதை இருக்கா, ஏன் கேட்குறோம், நமக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழல் வினா. குழல் என்றாலே பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். குழல் என்றாலே பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் குழல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடை. கொடைனா என்ன, கொடை வள்ளலான்னு கேட்பாங்க இல்லையா. கொடைனாலே பிறருக்கு கொடுப்பது. குழல்னா நம்ம பெற்றுக்கொள்கிறோம், கொடைனா பிறருக்கு கொடுப்பது. அப்போ எப்படி கொடுப்போம், நம்மக்கிட்ட 2 பொருள் இருந்தால் தான் நம்ம கொடுப்போம். அப்போ அங்கே பாருங்க, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவக்கூடியது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவக்கூடியது. இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனோட புக்கு இல்லாமல் இருக்குது, என்கிட்ட 2 புக்கு இருக்குது, என்கிட்ட 2 பேனா இருக்குது, என்கிட்ட 2 பென்சில் இருக்குன்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம், அவனுக்கு கொடுக்கறதுக்காக சொல்கிறோம். அங்கே பாருங்கள், என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. படிகள்னா 2 புத்தகம் இருக்குன்னு அர்த்தம். உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா, என்கிட்ட இருக்குது, 2 வச்சுருக்கேன், உன்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் உனக்கு 1 கொடுக்குறேன். அப்போ அது கொடை. இல்லாதவருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுப்பது கொடை, நம்ம ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது குழல். குழலுக்கும் கொடைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு அறிவினா பார்த்தோம். ஒரு ஆசிரியர் மாணவரிடம் வினவக்கூடிய வினா அறிவினா, ஒரு மாணவன் ஆசிரியரிடம் வினவக்கூடியது அறியாவினா, தொலைவில் உள்ளது ஒரு பாம்பா கயிறா அப்படின்னு சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக கேட்கக்கூடிய வினா ஐயவினா. குழல் வினா என்ன, ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கேட்கக்கூடியது குழல். கொடை அப்படின்றது இல்லாதவருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுப்பதுக்கு பேர் கொடை. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஏவல் வினா. ஏவல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்கன்னா அவனுக்கு ஏவலான்னு கேட்பாங்க பாருங்க, ஏவி விடுதல். இன்னொரு மீனிங் வந்து கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும். இல்லாட்டி கட்டளை தான், நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வர சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம கட்டளையிடுறோம். இங்கே பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல். ஒரு வேலையை செய்ய சொல்லி கேட்குறா. என்ன கேட்குறா, வீட்டில் தக்காளி கிடையாது, நீ போய் வாங்கிட்டு வா. நம்ம அடுத்த கடை கூட சொல்ல, போய் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதும் என்னது, கட்டளை தான். படி, எழுது, தூங்கு, விளையாடு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுவும் உங்களுக்கு என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டளையாக தான் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து 6 வகையான வகைகள் பார்த்துருக்கோம். வினாவுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்டால் 6. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான வினா பார்த்துருக்கோம். கட்டாயம் இதில் வந்து கொஷின் ஏரியா தான். வினாவிலேருந்து கொஷின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. வினாவையும் விடையும் மெர்ச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் நகர பேருந்து நிற்குமா என்ற வினாவிற்கு என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன கொஷின் இது, அறிவினாவா என்ன வினா, அறியா வினா. அப்போ எங்கே நிற்கும், அவ்விடத்தில் நிற்கும், இங்கே நிற்கும், அப்போ சுட்டு விடை. அப்போ வினாவையும் விடையும் மெர்ச் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொஷின் கேட்பாங்க. இது வரைக்கும் அப்படி தான் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அதனால் கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஏரியாவாக வரக்கூடியது. இப்போ பார்த்தது நம்ம வினாவுடைய வகைகள் பார்த்தோம். வினாவுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா 6 வகை. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லக்கூடிய வினாவுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த வந்து வினாவுடைய வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினாவுடைய வகைகளை 6 வகையை நம்ம படிச்சிருக்கோம். 6 வகையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது விடை. வினா கேட்டால் விடை சொல்லி தானே ஆகணும். அப்போ வினாவும் விடையும் வந்து 2ம் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இது எல்லாம் எதில் மேம் இருக்குது, இது நமக்கு வந்து 10th புக்கில் இருக்குது. முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குறது இது எல்லாமே 10th புக்கு. மேக்ஸிமம் 10th புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இது ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது தான். எளிமையாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கேட்கும் போது அந்த கொஷின் உங்களுக்கு குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அது தெளிவாக நீங்கள் எப்படி சொல்கிறாங்க, எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். நான் ஆன்லைனில் எடுக்கிறதும் கிடையாது, லைவாக நேராக ஆஃப்லைனில் எடுத்தாலும் இதே மெத்தடில் தான் எடுப்பேன். அதனால் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை. விடை விடைக்கு இன்னொரு பேர் பாருங்களேன், இறை
செப்பு, பதில், பகர்தல், இப்படி கூட நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இப்போ பொருந்தா சொல் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஒரு கொஷின் பாருங்க. விடைக்குரிய வேறு பெயர் அல்லாதவற்றை தேர்க. விடைக்குரிய வேறு பெயர் அல்லாதவற்றை தேர்க. அப்போ இந்த விடைக்கு இறை என்ற ஒரு விஷயம் பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் சிம்பிளான கான்செப்ட் தானே அப்படின்னு நினச்சிட்டு போவேன். இதுவும் வந்து உங்களுக்கு கொஷின் ஏரியாவாக வரக்கூடியது தான். அப்போ இங்கே பாருங்கள், விடையின் வகைகள் 8. விடை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். இங்கே பாருங்க, சுட்டு, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. இங்க பாருங்க, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடை வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா விடை வந்து 8 வகையாக சொல்றாங்க. இந்த 8 வகை விடையில வெளிப்படை விடைகள் எத்தனை, குறிப்பு விடைகள் எத்தனை? வெளிப்படை விடைகள் எத்தனை, குறிப்பு விடைகள் எத்தனை? வெளிப்படை விடைன்னு பாருங்களேன், இந்த சுட்டு, மறை, நேர், இது 3 வெளிப்படை விடைகள். சுட்டு, மறை, நேர், இது 3 உங்களுக்கு வெளிப்படையாக கேட்கக்கூடிய விடைகள். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது 5மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேட்கக்கூடியது. குறிப்பாக பாருங்க, ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய 5. இப்போ லாஸ்ட்டாக கூட கொஸ்டின் கேட்டாங்க, வெளிப்படையான விடைகள் எத்தனைன்னு கேட்டால் 3, குறிப்பு விடைகள் எத்தனைன்னு கேட்டால் 5. அப்போ வெளிப்படை விடைகள் 3, குறிப்பு விடைகள் 5. அப்போ மொத்தம் 8 வகையான விடைகள் இருக்கு. அப்போ வினாவையும் விடையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்க, அடுத்தது இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் என்னன்னான்ட்டு. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். நீங்கள் நினைக்கிற போல வந்து ஒரு லைனை விடை எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷினாக தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சுட்டு. நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து சுட்டு நடத்தினேன். சுட்டுனா என்னன்னு பாருங்க, ஒருவரை சுட்டி காட்டக்கூடியது சுட்டு. ஒருவரை சுட்டி காட்டக்கூடியது சுட்டு. சரி, எப்படி சுட்டி காட்டுறது? இப்போ இங்கே பாருங்க, நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் பாருங்க, ஆ, இ, உ, இது 3 சுட்டு எழுத்துன்னு சொன்னேன். இந்த சுட்டு எழுத்துக்களுடைய வகைகள் எல்லாமே அதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதில் பாருங்கள். சுட்டுனா இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கடலூருக்கு வழியாது என்று கேட்குறாங்க ஒருத்தவங்க, தெரியாத வராங்க, இந்த பக்கம் எப்படிமா போகிறதுன்னு. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பக்கம் போங்க அல்லது அந்த பக்கம் போங்க. அப்போ அதுதான் சுட்டு. அப்போ சுட்டு எழுத்து என்ன, ஆ, இ, இது 3மே சுட்டு எழுத்து, ஆ, இ, உ. அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, ஒரு சுட்டி காட்டக்கூடியது. கடத்தேர் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அல்லது இடப்பக்கத்தில் உள்ளது, அவ்விடத்தில் உள்ளது, இவ்விடத்தில் உள்ளது. ஆக்சுவலி அவ்விடம் இவ்விடம் தான் சொல்லணும். ஏன்னா ஆ, ஈன்றதான் சுட்டு எடுத்து அந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லணும். அப்போ ஒன்று தெரியாத ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறோம், எந்த பக்கம் இருக்குன்ற சுட்டி காட்டுறதெல்லாம் அது சுட்டு விடை. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, கடத்தெரு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் சுட்டு விடையாக வரக்கூடியது. இப்போ அடுத்தது பாருங்களேன், இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். எப்படி ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்குறாங்க பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன், நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அது மறை. மறைனா எதிர்மறைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. என் பையனை கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறேன், போக மாட்டேன்னு சொன்னால் மறை. இல்லைம்மா நான் போகிறேன்னு சொன்னால் நேரு, நீயே போ அப்படின்னு சொன்னால் ஏவல். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க, படிங்கன்னு சொல்கிறேன், இல்லை மேம் நான் படிக்கல மேம் சொன்னீங்கன்னா மறை. நான் படிக்கிறேன் அப்படின்னா நேரு. நீங்கள் இப்போ வீட்டில் அம்மாவே சொல்கிறாங்கண்ணம்மா படியாம்மா, அம்மா நீயே படி, தம்பியை கேட்குறோம், அப்போ நீங்கள் எதிர்த்து நீங்களே சொல்கிறதுக்கு பேர் தான் ஏவல். 4 விஷயம்தான். ஃபஸ்ட்டு சுட்டு, இந்த ஊருக்கு வழியாது என்ற வினாவிற்கு இப்பக்கம் செல் அல்லது அப்பக்கம் செல் அப்படின்னு கூறுவது சுட்டு. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன்னு சொன்னால் மறை, போவேன்னு சொன்னால் நேரு, நீயே போ அப்படின்னு சொன்னால் ஏவல். இது 4 முடிஞ்சிச்சிங்களா? சுட்டு, மறை, நேர், ஏவல், இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட்டு எடுத்துடைய வகைகளை சொல்லிட்டேன். அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல்,
இனமொழி. இங்க பாருங்களேன், அப்ப வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதல்னு சொன்னா வினா எதிர் வினாதல். இப்ப நான் கேட்குறேன், கடைக்கு போயிட்டாப்பான்னு சொல்றேன். போகாமல் இருப்பேனா? படிங்கடா எழுதுங்கடான்ற. படிக்காமல் இருப்பேனா? சாப்பிடாமல் இருப்பேனா? தூங்காமல் இருப்பேனா? போகாமல் இருப்பேனா? கடைக்கு போயிட்டு வாடான்ற. போகாமல் இருப்பேனாமா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அப்பன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்பதான் வினா எதிர் வினாதல். கொஸ்டினே தான். நீங்க ஏதோ மேம் கதை சொல்றாங்கன்றது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே இப்படிதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போகாமல் இருப்பேனா என்று விடை கூறுவது எவ்வகை விடை? கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. அப்ப அதனால இது வந்து வினா எதிர் வினாதல் விடை. நம்ம கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா? அது போல கொஸ்டின்ல இருந்தே நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து ஆன்சர் எடுத்து நம்ம அதை சொல்றதுக்கு பேர் தான் என்னது? வினா எதிர் வினாதல். அதுக்கு அடுத்து பாருங்க, உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் என்ன கேட்குறாங்க? இதே தான் இதே புக்லையும் தான். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இதே தான் இருக்கும். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு எனக்கு கால் வலிக்குது படிங்கடான்ற. எனக்கு கை வலிக்குதுமா, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ ப்ரெசண்ட்ல என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்கு பேர் உற்றது உரைத்தல். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்றது எவ்வகை விடை? கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன நடக்குதோ, நேச்சுரலாகவே என்ன நடக்குதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மேம், என்னால் எழுத முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. இதுவே கடைக்கு போயிட்டாப்பா சொல்கிறேன், போனால் கால் வலிக்கும், எனக்கு படித்தா தலைவலிக்கும், எழுதுனா கை வலிக்கும். அப்புறம் நம்ம பின்னாடி நடக்க போகிறத சொல்கிறதுக்கு பேர் தான் உருவது கூறல் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு உற்றது உரைத்தல்னு சொன்னால் ப்ரெசண்டில் நடக்கிறது. இப்போ என்ன நடக்குதோ அதை சொல்கிறது உற்றது உரைத்தல். உருவது கூறல்ன்றது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் சொல்கிறது. கடைக்கு போனால் கால் வலிக்கும், எனக்கு படித்தா தலைவலிக்கும், அப்படி சொல்கிறது உருவது கூறல். அதுக்கடுத்து இனமொழி. இனமொழி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். ஒன்றும் இல்லை, இப்போ கடையில் போயிட்டு தோரம் பருப்பு இருக்கான்னு கேட்குறோம். இல்லை கடலை பருப்பு இருக்குது. தமிழ் புக்கு இருக்கா? இல்லை இங்கிலீஷ் புக்கு இருக்குது. உனக்கு கதை எழுத முடியுமா? தெரியுமா? இல்லை எனக்கு கவிதை எழுத தெரியும். அப்போ அதுக்கு இனமான ஒன்று. அப்போ அதுக்கு இனமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனமொழி அப்படின்னு பேர். அப்போ இப்போ நான் பார்த்துருக்குது 8மே பார்த்துருக்கேன். சுட்டு, மறை, நேர், ஏவல். ஃபஸ்ட்டு இது 4 ஷார்ட்டாக இருக்கும் பாருங்கள், அதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சுட்டுனா ஒருவரை சுட்டி காட்டக்கூடியது. இந்த ஊருக்கு வழியாது என்ற வினாவிற்கு இப்பக்கம் செல் அல்லது அப்பக்கம் செல் என்று விடை கூறுவது சுட்டு விடை. மறை நம்ம கேட்குற கொஷினுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்கிறது. கடைக்கு போவாயான்னு கேட்டால் போக மாட்டேன்னு சொல்கிறேன், கடைக்கு போவாயான்னு கேட்டால் போவேன்னு சொல்கிறேன், கடைக்கு போயிட்டாப்பான்னு சொல்கிறேன், நீயே போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் சுட்டு, மறை, நேர், ஏவல். இது 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த 4 பாருங்கள். வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. வினா எதிர் வினாதல்னா நம்ம கொஷின்லேயே ஆன்சர் எடுத்து எழுதுறோம் இல்லைங்களா? அதே தான். அப்போ கொஷின்லேயே ஆன்சர் எடுத்து எழுதுறோம் எப்படி? கடைக்கு போவாய் என்ற வினாவிற்கு போகாமல் இருப்பேனா, நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா மேம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் வினா எதிர் வினாதல் அப்படின்றதுக்கு அதுக்கு அர்த்தம். உற்றது உரைத்தல், இப்போ உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட்டில் நடக்குது அதை சொல்கிறதுக்கு பேர் உற்றது உரைத்தல். உருவது கூறல்னு சொன்னால் பின்னாடி நடக்க போகிறது சொல்கிறதுக்கு பேர் உருவது கூறல். கடைக்கு போனால் கால் வலிக்கும், அந்த கன்ஜெக்ஷன் ஆனால் அப்படின்னு ஒரு இணைப்பு நம்ம சேர்த்தாலே அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உருவது கூறல். அதுக்கப்புறம் இனமொழி. தமிழ் புக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை இங்கிலீஷ் புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இனமொழி. அப்போ இது இப்போ நம்ம பார்த்தது 8 வகையான விடைகள் பார்த்துருக்கோம். விடைக்கான வேறு பெயர்கள் பார்த்துருக்கோம். இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்களேன். இந்த நகர பேருந்து இவ்விடத்தில் நிற்குமா? கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்க, நகர பேருந்து நிற்குமா? அப்போ என்ன கேட்குறாங்க? அவங்களுக்கு தெரியல. நிற்குமா நிற்கலையான்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? அவ்விடத்தில் நிற்கும்னு பதில் சொல்கிறோம். அப்போ கொஸ்டின் என்னன்னா அறியா வினா சுட்டு விடை. அப்போ வினாவையும் விடையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. இவ்விடத்தில் நகர பேருந்து நிற்குமா அப்படின்ற கேட்குற கொஷின் எனக்கு தெரியல, நான் ஏதோ புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேன், அப்போ தெரியாத ஒரு விஷயத்த கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவ்விடத்தில் நிற்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வினா என்ன வினா? அறியா வினா, தெரியல. விடை என்ன விடை? சுட்டு விடை. இப்போ இப்படி தான் வினாவையும் விடையும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் வந்து கேட்பாங்க. கரெக்டாயும் கொஷினரியா இப்போ கேட்ட ஸ்டேட்மெண்ட் மெத்தடில் தான் கொஷின் கேட்பாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு இலக்கியத்தில் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ நான் எப்படி கேட்டேன்னா கடைக்கு போவாயா, இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே தான். அப்போ இதில் இருக்கக்கூடிய மெத்தட் தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, வேறு மெத்தடில் கொஷின் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினாவையும் நடத்தியிருக்கேன், வினா எழுத்து நடத்தியிருக்கேன், சுட்டு எழுத்து நடத்தியிருக்கேன். அப்போ சுட்டு எழுத்து அதில் நடத்தினதால தான் இதில் சுட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
அப்போ வினா எழுத்து என்னன்னு தெரிஞ்சாதான் அப்போ இதில் இருக்கக்கூடிய வினா வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த டாபிக் அடுத்தது இந்த டாபிக் உங்களுக்கு நான் நடத்தினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட்டு இயரோட இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு 200 வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் உங்களுக்கு நடத்தப்படும். அது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா இதை கேளுங்க. நன்றி.